ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்றுகள்? இதில் டி ஆப்ஷன் 1 மற்றும் 3 மட்டும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், டி ஆப்ஷன். அடுத்த இரண்டாவது வினா, கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் 2, 1, 3, 4. அடுத்து மூணாவது கொஸ்டின், கூற்று காரணம். கூற்று 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. காரணம், சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. இதற்கான சரியான விடை ஏ சரியானது, ஆனால் காரணம் ஆர் தவறு. அடுத்த நாலாவது வினா, தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ராகசி தங்கடி போர் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்த ஐந்தாவது வினா, சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம். ராய்காட் அப்படிங்கிற இடத்துல முடிசூட்டியிருப்பார். அடுத்த ஆறாவது வினா, மேட்ச் த ஃபாலோவிங். இதில் சரியான விடை 1, 4, 3, 2, பி ஆப்ஷன் சரியானது. அடுத்து ஏழாவது வினா, பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 3 மட்டும், 1 மற்றும் 3 மட்டும், டி ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து ஒன்பதாவது வினா, மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இதில் 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள் என்பதும், பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதும் சரியானது. 1 மற்றும் 3 மட்டும். அடுத்து 10வது வினா, சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி உருவாக்கப்பட்டது. அடுத்து 11வது வினா, மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஸ் நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்தாளப் பெற்றுள்ளது. அமெரிக்க அரசியல் அமைப்பிலிருந்து. அடுத்து 12வது, பொருத்தமான ஜோடிகளை தேர்வு செய்க. இதில் சரியான விடை 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. 1வது 3வது மட்டும் சரி. அடுத்து 13வது வினா, பின்வருவனவற்றுள் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம். இதற்கு சரியானது பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். 1 மட்டும் சரி. அடுத்து 14, கூற்று காரணம் கேட்குறாங்க. இதில் கூற்று தவறானது, காரணம் சரியானது, சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து 15வது வினா, நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது? டி.எம். நாயர் மற்றும் தியாகராய செட்டி என்பவரால் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து 16வது வினா, நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதில் சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன் 1, 2, 4, 3 என்பதுதான் கால வரிசைப்படி சரியானது. அடுத்து 17வது வினா, 2025, 2026 நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொறுத்துக. இதில் சரியான விடை 4, 2, 3, 1 என்பது சரியானது. அடுத்தது கூற்று காரணம். இந்த கூற்று காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பிளவு பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பி ஆப்ஷன் சரியானது. ஏ, ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அடுத்து 19வது வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி இல்லை? இதில் மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது என்பது நிதிக்குழுவோட பணி அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 20வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? இங்கே கொடுத்துருக்க கூற்றுகளில் 3மே சரியானது. கூற்று 1, 2, 3ம் சரியானது. அடுத்து 21வது வினா, பின்வருவனவற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். இதில் முதல்
மற்றும் 3 இது ரெண்டும் தவறானது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 23வது வினா. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும். இதற்கான சரியான விடை சுப்பிரமணிய பாரதியார். சுப்பிரமணிய பாரதி என்பது சரியான விடை. சி ஆப்ஷன். அடுத்து 24வது வினா. கூற்று காரணம். திருக்குறள் கொடுத்துட்டு அதற்கான பொருள் கொடுத்துட்டு காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. இதற்கான விளக்கமும் சரியானதாகும். சி ஆப்ஷன்.